அனைவருக்கும் வணக்கம். இப்போ தேர்தல் நெருங்கிறதுனால எல்லா சேனலும் அந்தந்த ஊரில் போயிட்டு அவங்க மைக்கை நீட்டி நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, உங்களோட விருப்பமான தலைவர் யார், உங்களுக்கு விருப்பமான கட்சி என்ன அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சர்வே போயிட்டுருக்கு. நானும் தொடர்ந்து நிறைய சேனலை பார்த்துட்டு தான் வரேன். இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சவுத்தில் மதுரையை பேஸ் பண்ணி நிறைய சேனல் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சேனலோட கருத்து கணிப்பு தான் பார்த்துட்டு வரேன். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தோராயம் ஒரு 30 பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. 30 பேரில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு நல்ல கணிசமான மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஎம்கே, அப்புறம் ஏடிஎம்கே, அப்புறம் சீமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு வருத்தமாக இருக்குது. அப்படின்னா என்னோட மக்களை வந்து இந்த அரசியல் வந்து எவ்வளோ அரசியல்வாதிகள் எவ்வளோ மோசமாக மாற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, எப்படி அங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்குறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு டிஎம்கே தான் பிடிக்கும், 3 தலைமுறையாக டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுட்ருக்கேன், அவங்களோட செயல்பா அவங்க என்ன செஞ்சாங்க செய்யலைன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். ஓகே. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட நலத்திட்டங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு. நலத்திட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, இப்போ அதையும் கூடுதலாக கொடுக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. அது போக நான் முதல் அப்படி இப்படின்னு அதில் 15,000 கொடுக்க, இல்லை 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு இலவசத்தை பற்றியே பேசுகிறாங்க. சரிங்களா? என் மக்களை வந்து எப்படி இலவசத்துக்கு இந்த அரசியல்வாதிகள் வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு பெண் பிள்ளை இருக்குது, அந்த பெண் பிள்ளையை நான் பெற்றுட்டேன், அதுக்கான செலவெல்லாம் இப்போ கவர்மெண்ட் பார்த்துட்ருக்கு, நான் எப்படியோ பொழைச்சிக்கிருவேன், கஞ்சி ஏதோ விவசாயம் பார்த்து பொழைச்சிக்கிருவேன், என் பிள்ளை என்ன பண்ணும்? அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்களை எப்படி வந்து இலவசத்துக்கு அடிமையாக்கி வச்சு, ஏன் நாங்கள் வந்து கைகால் வந்து எங்களுக்கு நல்லா இல்லையா, எங்களால் உழைச்சி சாப்பிட முடியாதா? நீ அதுக்கான ஒரு திட்டத்தை ஏற்படுத்துங்க, ஒரு தொழிற்சாலையை கொண்டு வாங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு நான் இலவசம் கொடுக்குறேன், இலவச பஸ்ஸு அப்படி இப்படின்னு இதையா பேசுகிறாங்க. நீங்கள் மீனாக கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க. அப்புறம் எப்படி என் மக்கள் வந்து ஏதாவது ஒரு பேரிடர் காலம் வந்துருச்சு எப்படி சமாளிப்பாங்க? நீங்கள் எல்லாத்துக்கும் இப்படியே ரூபாயாக பணமாக கொடுத்து என்னை மேலும் கடன்காரன் ஆக்குறீங்க. என் நாடு வந்து என்ன ஆயிருமோ ஒரு டயத்தில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு கடலில் போய் மாட்டிக்கிறோம். அப்போ விலைவாசி வந்துடும், பணம் வீக்கம் அதிகமாயிரும். என்னால் இங்கே தாங்க முடியாது மக்களால். அதை யோசித்து பண்ணுங்கள். வணக்கம்.